சார் எனக்கு வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படி தான் சார் பேச போகிறோம். முதல்ல வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன சார்? இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னா, இப்போ நம்ம வந்து ஒரு தனித்தனியா ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணணும், இல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அனலைஸ் பண்ணணும்னா நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். பட் இந்தியால இருக்க ஒரு டாப் 50 கம்பெனிஸ் எனக்கு ஒண்ணுமே தெரியாது மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி அப்படின்னா, நிஃப்டி 50ன்னு சொல்லுவோம். அது ஒரு இண்டெக்ஸ். ம். சென்செக்ஸ்ன்றது டாப் 30. இது 2 தான் வந்து ஏறுது, குறையுது அப்படின்றத டெய்லி தங்க விலை போடும்போது அடுத்ததா இம்மீடியட்டா சன் நியூஸ்லயோ எல்லாத்துலயுமே சொல்றது. ஸோ அதில பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ் ஏறுச்சு, குறைஞ்சதுன்னு. இந்த சென்செக்ஸ்ன்றது டாப் 30, நிஃப்டின்றது டாப் 50 கம்பெனிஸ். இத பேஸ் பண்ணி தான் இத தான் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது அப்படியே அந்த 30 கம்பெனில நான் முதலீடு பண்ணலாமான்னா, தனித்தனியா போட்டா நெறைய செலவு பண்ணணும். எப்படி பார்க்கணும்னு தெரியாது. பட் இந்தியால இருக்க டாப் 30 கம்பெனிஸ் நம்ம வந்து கண்ணுக்கு நான் வந்து ஒரு ரூ. 100 போட்டாலும், அந்த ரூ. 100 பிரிச்சு அந்த 30 கம்பெனில போடுவாங்க. இது வந்து உடனே திவாலாகாது. இல்லன்னா அடுத்த ஒரு 3 வருஷத்துக்குள்ள எதுவும் ஆகாது. ஏன்னா ஸ்டேபிளா இருக்க பெரிய கம்பெனிஸ். ஸோ இது வந்து ஓகே. ஒன் ஆஃப் த இண்டெக்ஸ். இந்த மாரி நெறைய எக்கச்சக்க இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ காமனா ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல அப்படிதான் இண்டெக்ஸ்ன்னு சொல்லலாம். டாப் 30 இல்லன்னா எஃப்எம்சிஜிலாம் ஒரு எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார்மானா ஃபார்மா ம். இண்டெக்ஸ் சொல்லுவோம். ஐடி இண்டெக்ஸ் சொல்லுவோம். ஸோ செட் ஆஃப் கம்பெனிஸ் ஒரு 10 கம்பெனியோ, 20 கம்பெனியோ சேர்ந்த மாரி ரிஸ்க் கம்மியாகறதுக்காக நம்ம போடுறது தான் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம்.